மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். லெஜண்டுக்கு மட்டுமல்ல, பிரபல இயக்குனருக்கும் அல்வா தந்த நயன்தாரா. ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாது. நயன்தாரா நேரம் சரியில்லை போல தொடர்ந்து அவரை பற்றிய நெகட்டிவ் செய்திகளே அதிகமாக கசிந்து வருகின்றது. அந்த வகையில் லெஜண்ட் சரவணா முதல் தன்னை வளர்த்த இயக்குனர் ஹரி வரை அம்மணி காட்டிய திமிர்த்தனங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக கருதப்படுபவர் நயன்தாரா. ஒரு காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்த அவரின் சினிமா கெரியர் தற்பொழுது மிகப்பெரிய சறுக்கலை சந்தித்திருக்கின்றது. அருந்ததிக்கு பிறகு தனி நாயகியாக ஒரு நடிகை நடித்தாலும் அப்படம் ஹிட் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையை விதைத்தவர் நயன்தாரா. ஹீரோக்களுடன் இணைந்து நடித்ததை விட தனி கதாநாயகியாக நயன்தாரா நடித்த திரைப்படத்தின் பட்டியல்கள் அதிகம். ஒரு கட்டத்தில் அப்படங்கள் ஹிட் கொடுத்தாலும் சமீப காலங்களில் அவர் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் தொடர் தோல்வியை தழுவி வருகிறது. கிட்டத்தட்ட அவரின் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தையே ரசிகர்கள் கலாய்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சினிமா கெரியர் ஆட்டம் கண்டிருக்கும் நிலையில் நயன்தாரா மேக்கப், பெண்களின் சானிட்டரி நாப்கின் உள்ளிட்ட சில தொழில்களில் ஆர்வம் காட்டி வருகிறார். இதனால் நயனின் கெரியர் மிகப்பெரிய அடியை வாங்கியிருக்கின்றது. முன்பாக நயன்தாரா உச்சத்தில் இருக்கும் பொழுது சில இயக்குனர்களிடம் காட்டிய ஓவர் ஆட்டிடியூட் தான் தற்பொழுது பேசு பொருளாகி இருக்கின்றது. அதாவது லெஜண்ட் படத்தில் முதலில் ஹீரோயினாக நடிக்க நயன்தாராவைத்தான் படக்குழு அணுகியிருக்கின்றது. அப்போது அவர் வாங்கிய 2 கோடி சம்பளத்தை 5 மடங்கு அதிகமாக தருவதாகவும் கூறப்பட்டது. ஆனால் தனக்கு 100 கோடி கொடுத்தாலும் அந்த படத்தில் நடிக்க விருப்பமில்லை என நயன் விலகிவிட்டார். இதில் கடுப்பான லெஜண்ட் சரவணன் நயனின் ஆடம்பர அபார்ட்மெண்ட்டிற்கு முன்னால் இருந்த பிளாட்டை மொத்தமாக வாங்கிவிட்டாராம். தன்னுடைய லம்போகினி காரை அம்மணி பார்க்கிங்கில் நிறுத்தி மாஸ் காட்டிய சம்பவங்கள் கூட நடந்திருக்கின்றது. இவரிடம் மட்டுமல்ல, ஐயா படத்தில் நயன்தாராவை அறிமுகப்படுத்திய இயக்குனர் ஹரியிடம் கூட நயன்தாரா இப்படி ஒரு திமிர்த்தனத்தை காட்டியிருக்கிறார். விஷாலின் நடிப்பில் வெளியான தாமிரபரணி படத்தில் முதலில் நடிக்க இருந்தது நயன்தாரா தான். அவரிடம் கால் ஷீட் கேட்டு போன போது ஹரியிடம் டேட்கள் பிரித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் ஹரி தொடர்ந்து சில நாட்களை கேட்க அதை தன்னால் தர முடியாது என திட்டவட்டமாக மறுத்துவிட்டாராம். இதனால் கடுப்பான ஹரி அவருக்கு பதில் பானுவை ஹீரோயினாக களமிறக்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.